இன்புட் டைப் ஆப்ஷன் இருக்குது, அது நாம தரப்போம். இன்புட் டைப் ஈக்குவல் கலர். அந்த கலர் வழியா என்னென்ன டெக்ஸ்ட் எல்லாம் செட் பண்ண போறோம் அப்படின்றது பார்த்தா, ஒண்ணு ஹெடரோடைய கலர் செட் பண்ண போறோம். அடுத்தது டாக்குமெண்டோட பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ண போறோம். டாக்குமெண்டோட பேக்ரவுண்ட் கலரை புது கலர் நம்ம செட் பண்ண போறோம். அதுல என்ன லோட் ஆகுதோ அதை விட்டுட்டு புதுசா கலர். இதுக்கு நம்ம வந்து லிங்க் ரெல் போட்டு ரெட்டர் கேஸுக்கு சேர்க்க வேண்டும். ஏன்னா நாமே கலர்ஸ் மாத்த போறோம்ன்றதுனால நம்ம வந்து அப்படியே இது பண்ணிடலாம். ஆனா இந்த பிரிண்ட் எடுக்கும் போது ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பிரிண்ட் எடுத்தா கலர் தெரியாது. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் கீ கொடுக்கும்போது எப்பவுமே என்ன ஆகும்னா, ஸ்டைல் ஷீட் படியா வரக்கூடிய ஃபாண்டோட கலர் மற்றதெல்லாம் போயிடும். பிளாங்க் பேக், அதாவது ஒயிட் பேக்ரவுண்டோட தான் எப்பவுமே டெக்ஸ்ட் தெரியும். அதனால நமக்கு வந்து சார் நான் தரேன் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். சார் பிஸியா? நான் நேற்று ஈவினிங் பேசினேன் சார். சார் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அதையெல்லாம் நான் குரூப்ல போட்டுட்டேன்ப்பா. எல்லாரும் குரூப்லன்னா இவங்க நம்ம மேடம். சரிம்மா சரிம்மா, பிராக்டிக்கல் மட்டும்தான் கடகடன்னு முடிச்சிடலாம். இதை பாருங்க, நோட் பேட் இருமா, நான் சொல்றது நீங்க தான் கேட்கலன்னா கம்ப்யூட்டரும் கேட்க மாட்டேது. கிளிக் பண்ண இப்பதான் வருது. நோட் பேட் கவனிங்க, color.html. நான் இதுக்கு ப்ரொசீஜர் நாளைக்கு தானே இருக்கு. இதுல ஒரு தப்பு வந்துடுது. ஒரு செமிகோலான் போயிடுது, கேன்சல் கொடுத்துடுறேன், க்ளோஸ் கொடுத்துடுறேன், லாஸ்ட்ல ஒரு கோலான் அந்த இது அப்போஸ்ட்ரோபி வந்துடுது, என்டர். நீங்களும் டைப் பண்ணும்போது ஏதாவது தப்பா ஸ்பேஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா கரெக்டர் வந்தா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, அப்புறமா கரெக்டானதை கொடுத்து பண்ணுங்க. HTML. ஐயோ என்னடா இதுக்கு பக்கத்திலே ஒரு கீழே போடுது. ஹெட், டைட்டில், கலர்ஸ், கலர் மேனேஜ்மெண்ட் ஸ்லாஷ் டைட்டில். அதுக்கப்புறமா வந்து இதுல லிங்க் ரெல் எதுவும் கிடையாது, ஸ்கிரிப்ட் மட்டும் போடுறேன். ஸ்கிரிப்ட் ஆனா வந்து எழுதிக்கும் நாம ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட். திரும்ப மேல வந்து கர்சர் கூட தான் நம்ம போயின்னு இருக்கிறோம், புரியுதா? கர்சர் எங்க நிக்குதோ அந்த இடத்துல நிக்கிறோம். லைன் திரும்ப கவுனி பாடி H1. இந்த H1ல வந்துமா ஸ்டைல் ஈக்குவல்ஸ்னு போடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெட் டாட் சிஎஸ்எஸ் சேர்த்து வச்சிருந்தோம், அது தானாவே சரியா பண்ணிச்சு. இப்ப நாம ரெட் டாட் சிஎஸ்எஸ் சேர்க்காதனால டெக்ஸ்ட் அலைன் கோலான் சென்டர் அது மட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம வேணும் என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்னம்மா, நான் இன்னும் அந்த H1 க்ளோஸ் பண்ணல. கலர் மேனேஜ்மெண்ட் COLOUR போடணும் இங்க. கலர் மேனேஜ்மெண்ட் LOUR. அது என்ன கேட்டீங்கன்னா டிஸ்பிளே ஆகிற இடத்துல LOUR போடணும். ஆனா இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் கலர்னு போடும்போது COLOR போடணும். சரியா? கவுனி எதுமா? இது ரெண்டும் கரெக்ட்மா, இது ரெண்டும் டிஸ்பிளே ஆகும். சரியா? ஆனா இதுக்கு அடுத்து நான் இன்புட் டைப் சொல்றேன், இருங்க. சென்டர், அதுக்கப்புறமா ஃபார்ம், நேம் ஈக்குவல்ஸ் கலர் FRM, கலர் ஃபார்ம், ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் ஹேஷ், மெத்தட் ஈக்குவல்ஸ் போஸ்ட். சரியா? ஓகே. அதுக்கப்புறமா டேபிள் TR TD/TD இந்த மாதிரி 3 வேணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா சூஸ் பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல கோலான் வந்து இங்க பாருங்க TD/TD நடுவில் வைக்கணும். சரியா? வேற எங்கேயாவது வச்சீங்கன்னா அது டிஸ்பிளே ஆகாது. சரியா? ஸ்ரீதர்ஷினி, எந்த இடத்துல கோலான் வச்சா டிஸ்பிளே ஆகும்? TD/TD நடுவுல. எந்த டெக்ஸ்டா இருந்தா TD/TD நடுவுல தான் வரும்.
சரியா? இன்புட் டைப் ஈக்குவல்ஸ், இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நாம சொல்லிடுவோம். இந்த இடத்துல வரக்கூடிய இன்புட் வந்து வித்தியாசமா இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா, இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் கலர். கலர் சரியா? அப்புறம் ஐடி ஈக்குவல்ஸ், கவனிங்க, நேம் ஒண்ணு போடணும், ஐடி ஒண்ணு போடணும். நேம் ஈக்குவல்ஸ் பிஜின்னு போடுவோமா? பிஜி. ஐடி வேணாம், பிஜின்றது ஏற்கனவே இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், C1 போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு ஐடி ஈக்குவல்ஸ் C1. C1 ஃபார் கலர் 1. சரியா? C1 ஃபார் கலர் 1. ரைட்டா? ரைட். இப்ப நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி காப்பி பண்ணுங்க. ஆனா எதையாவது சேஞ்ச் பண்ண மறந்துட்டீங்கன்னா தப்பாயிடும். எல்லாமே மாத்தணும். பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கலர். டெக்ஸ்ட் கலர், இதுல வந்து கலர் C2, நேம் ஈக்குவல் C2, ஐடி ஈக்குவல் C2. அடுத்தது வேற என்ன கலர் செட் பண்றோம்? 3 கலர் செட் பண்றோம். பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர், அப்புறம் இது 3 கலர் செட் பண்றோம். என்னென்னத்துக்கு சொல்லு? கலர் FRM.tc.value style.color. ஓகே. அதுக்கு அடுத்தது ஹெடரோட கலர் செட் பண்றோம். அப்புறம் ஃபோர்கிரவுண்ட் கலர் செட் பண்றோம். அப்ப இருங்கம்மா, இது வந்து ஹெடர் கலர் தனியா இருங்க. அப்போ ஹெடருக்கு மட்டும் தனியா நம்ம பேரு சொல்லணும். ஐடி ஈக்குவல்ஸ் ஹெடர், இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் கலர், இது கிடையாது. ஹெடருக்கு வந்து ஐடி ஈக்குவல்ஸ் ஹெடர். கவனிங்க, இங்க ஒரே ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்க்க வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் நம்ம H1க்கு ஐடி நம்பர் கொடுத்தது இல்லை. ஆனா இப்ப நம்ம ஐடி கொடுக்க போறோம். ஏன் சொல்லு? ஏன்னா நம்ம ஹெடருக்கு மட்டும் தனியா கலரை செட் பண்ணணும்னு வச்சுக்கோ. இப்ப நான் யாரையாவது கூப்பிடணும்னா மொத்தமா சொன்னா எல்லாருக்கும் அர்த்தம். ஆனா ஸ்பெசிபிக்கா ஒருத்தரை நான் அட்ரஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் அல்லது ஐடி நம்பர் இல்லையா? இங்க நம்ம ஐடி நம்பர் கொடுப்போம். ஐடி ஈக்குவல்ஸ் ஹெடர், சிங்கிள் கோட்லயும் இருக்கு. ஐடி ஈக்குவல்ஸ் ஹெடர். சரியா? ஐடி ஈக்குவல்ஸ் ஹெடர். இப்ப நாம இதனோட கலர் ஒன்னு செட் பண்ணோம். இது இல்லாம மூணாவது வந்து C3 வந்து டெக்ஸ்ட் கலர், ஃபோர்கிரவுண்ட் கலர், ஃபோர்கிரவுண்ட் கலர். அதாவது பேக்ரவுண்ட் ஒண்ணு, ஃபோர்கிரவுண்ட் ஒண்ணு. ஃபோர்கிரவுண்ட் நமக்கு டெக்ஸ்ட் எல்லாம் கவர் பண்ணக்கூடிய கலர். இது வந்து நான் C3ன்னு சொல்லிக்கிறேன், ஐடியும் C3 சொல்லிக்கிறேன். சரியா? ஓகேமா, இவ்வளவுதான் ஃபார்ம். இது சொல்லிட்டு கீழே அப்ளை கலர்ஸ், இது நான் டேபிள் போட்டுறேன். போட்டுட்டு இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் பட்டன், வேல்யூ ஈக்குவல்ஸ் அப்ளை கலர்ஸ், அதுக்கப்புறம் ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் கலர்ஸ், COLORS போடுவோம். சரியா? கவனி பசங்களா, இந்த இடத்துல 3 இடத்துல கலர் வருது பாருங்க. டைப் ஈக்குவல்ஸ் கலர், டைப் ஈக்குவல்ஸ் கலர். இந்த 3 கலர்லயும் பாருங்க COLOR. ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் COLOURன்றது கலர் கிடையாது. ஏன்னா அவங்க அமெரிக்கன் இங்கிலீஷோட ஸ்பெல்லிங் தான் ஃபாலோ பண்றாங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்மே எங்க ஆரிஜினேட் ஆகுது? யூஎஸ்ல தான். அதனால COLOR தான் நமக்கு இந்த இடத்துல கலர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த இடத்துல மேல டைப் பண்ணும்போது நம்ம COLOUR போடுறோம், நம்ம படிக்கிறதுக்கு. ரைட்டா? அப்ளை கலர்ஸ், ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. க்ளோஸ் பண்ணு, அதுக்கப்புறமா ஸ்லாஷ் பாடி, ஸ்லாஷ் ஃபார்ம் போடு, ஸ்லாஷ் ஃபார்ம் ஸ்லாஷ் சென்டர் ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் HTML, ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் HTML, ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் HTML. ஓகேவாமா? சரி, இப்ப நாம இந்த ஃபார்ம் எப்படி லோட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். கலர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம அடுத்து அப்ளை பண்ணோம். இந்த ஃபார்ம் லோட் ஆகிறது
இப்ப எழுதாதீங்க, ஏன்னா இதுல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நம்ம திரும்ப அதை சரி பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிக்கோ. அதனால இப்ப நீங்க எழுதாதீங்க, கொஞ்ச நேரம் கவனிங்க. நான் உங்களுக்கு டைம் தரேன், எழுதுறதுக்கு டைம் தரேன். 127.0.0.1 அப்புறம் கோப்பா, அதுக்கப்புறமா COLOURS போட்டிருக்காருன்னா ORS போட்டிருக்காருன்னா ஓ color.html OR தான் போட்டிருக்காரு. அதனால COLOR.html. ஓகேப்பா. இப்போ இது பாருங்க, கலர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு 3 கலர் பட்டன் லோட் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? இது நான் கிளிக் பண்ணா கலர் ஸ்வாட்சஸ், இதுக்கு பேரு கலர் ஸ்வாட்ச்னு பேரு. நம்ம எங்க வேணுமோ அந்த கலரை பட்டன்ல இருந்து எடுத்துக்கிறது. இப்படி இல்லாம கலர் மிக்சர் இருக்குது, இங்க பாருங்க. கலர் மிக்சர்னா எனக்கு ப்ளூ வேணும், ஆனா ப்ளூலயே வந்து லைட் ப்ளூ வேணும்னா மேல போகணும், இந்த இந்த இது மேல தள்ளுறது, கீழே கொண்டு வந்தா டார்க். எந்த ஒரு கலர் வேணும்னா பேஸ் கலர் இங்க சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு இதை டிராக் பண்ணி அதையே டார்க் கலரா மாத்தலாம், லைட் கலரா மாத்தலாம். மேல எல்லாத்துக்கும் மேல போனா ஒயிட் ஆயிடும், எல்லாத்துக்கும் கீழே போனா பிளாக் ஆயிடும். இது ரெண்டுக்கும் நடுவுல நம்மளோட கலரை நாம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமா பண்ண முடியும், சரியா? இது இல்லாம மூணாவது ஒண்ணு இருக்குது, இது கேட்டீங்கன்னா ஹியூ சேச்சுரேஷன் லுமினாசிட்டின்னு சொல்லிட்டு 3 வேல்யூ. அப்புறமா RGB ரெட் கிரீன் ப்ளூ, இப்படி சொல்லிட்டு நிறைய சிஸ்டம் இருக்குது. நாம எதையாவது சும்மா அப்படி கண்ணால பார்த்து சூஸ் பண்ணாலே போதும். ஓகே, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணுங்க. நான் முதல்ல ஒரு ப்ளூ சூஸ் பண்ணேன், இது கிரீன் சூஸ் பண்ணேன்னா அடுத்து ஒரு ப்ளூ சூஸ் பண்றேன். ஐயோ என்னடா இரு, இதை கிளிக் பண்ணா இங்க வரணும், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே கொடுத்தா வரும். அதே மாதிரி இது சூஸ் பண்றேன், இங்க வரதுக்கு முன்னே நான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த இடத்துல வரணும், இந்த பிளாக் இருக்குதுல்ல இந்த இடத்துல வரணும், வந்தா ஓகே கொடுத்ததும் அந்த இடத்துல செட் ஆயிடும், சரியா? ஓகே, இப்ப நான் இந்த பட்டனை பிரஸ் பண்ணா அப்ளை கலர் கொடுத்தா எந்த கலரும் அப்ளை ஆகும். நாம எதிர்காலத்துல இந்த கலர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல கிரீன் கலர் வரும். சூஸ் டெக்ஸ்ட் கலர், இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வரும். ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் வரும், டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ப்ளூல வரும். டெக்ஸ்ட் எல்லாம் வந்து தப்பா இருக்குது, ஒரே ஒரு சின்னது, இந்த டெக்ஸ்ட் கலர் கிடையாது, ஹெடர். சூஸ் ஹெடர், ஹெட்டிங் கலர். ஹெட்டிங் மட்டும் ப்ளூல இருக்கும், ஆனா இவ்வளவு டார்க்கான கலரை கொடுக்கலாமா நாம? இரு, கொஞ்சம் லைட் கலரா மாத்திக்கலாம், இதை லைட் ப்ளூவா லைட் கிரீனா மாத்திக்கலாம், சரியா? இப்போ இதையெல்லாம் வேலை செய்ய வச்சு பேக்ரவுண்ட் வந்து இந்த கலர் பேக்ரவுண்ட் வரணும். இது வந்து இந்த டெக்ஸ்ட் கலர் மேனேஜ்மெண்ட் இந்த மேல வருது இல்ல, இதுக்கு அப்ளை ஆகணும். அதுக்கு அடுத்து சாதா டெக்ஸ்ட்லாம் ரெட் கலர்ல வரும். இதுதான் நம்ம டாஸ்க். நம்ம இப்ப என்ன பண்றோம், ஃபங்க்ஷன் கலர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பாடி டாட் பிஜி கலர் ஈக்வல்ஸ், இதுல நம்ம வந்து கலர் C1 சொல்லி இருக்கோம்ல, அந்த கலர் நம்ம அப்ளை பண்ணிடலாம். கலர் ஃபார்ம் டாட் C1, நேம் வந்து C1 கொடுத்திருக்கிறோம், டாட் வேல்யூ. இது மட்டும் செட் பண்ணி முதல்ல நாம ரன் ஆகுதா பார்ப்போம். அப்ளை கலர்ஸ், என்னடா எரர் என்ன வருது பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே, பாடி டாட் பிஜி கலர். இரு, ரெஃபரன்ஸ் எரர், பாடி இஸ் நாட் டிஃபைன்ட். இரு, அப்போ பாடி நம்ம இதுல இருந்து டாக்குமெண்ட் டாட், ஐயோ சாரி டாக்குமெண்ட் டாட் பிஜி கலர். இதுல நான் இந்த ஃபார்மோடைய இதை யோசிச்சுன்னு இது போட்டுட்டேன், டாக்குமெண்ட் டாட் பிஜி கலர். சரி ஓகே, எப்படிமா? சரிம்மா, தப்பே செய்யாம ப்ரோக்ராம் வராது, நாமளும் கவனக்குறையில. இப்போ பேக்ரவுண்ட் கலர் செட் ஆயிடும். இதுக்கு அடுத்து என்ன கிடைக்குது, ஹெடருக்கு கலர் பண்ண கொஞ்சம் இப்ப நம்ம செகண்ட் டாஸ்க் என்ன கேட்டீங்கன்னா கலர் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இப்ப கலர் செட் பண்ணணும். அதுக்கு நம்ம அடுத்த வரியில ஏற்பாடு பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, நாம தான் இங்க ஒரு ஐடி ஹெடர்னு கொடுத்தோம்ல,
element by id, double quotes open, header, double quotes close, dot style dot color equals document dot color form dot c2 dot value அப்படின்னு கொடுங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஹெடருக்கு ஐடின்னு சொல்லிட்டு இந்த கலர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐடி கொடுத்தோம். இதனோட கலரை செட் பண்றதுக்காக இங்க பாருங்க, ஸ்டைல், அதுக்கப்புறம் டாட் ஸ்டைல் டாட் கலர்னு கொடுத்தோம். அந்த எலமெண்ட் வந்துருச்சுன்னா அந்த எலமெண்டோட ஸ்டைலுக்குள்ள போயிட்டு கலரை செட் பண்ணும். சரியா? நம்ம கலர் கோலான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராம் வழியா பண்றது. நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு கலர் கோலான் தரோம்ல, அந்த கலர் கோலான்னு தராம இப்படி ஜாவாஸ்கிரிப்ட் வழியா செட் பண்ணும். இது இப்ப ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ வந்து அப்ளை கலர்ஸ் கொடுத்தா கலர் மேனேஜ்மெண்ட் ப்ளூவா மாறிடுதா? இப்ப நமக்கு டாஸ்க் என்ன கேட்டீங்கன்னா, சூஸ் பேக்ரவுண்ட் கலர், சூஸ் ஹெடிங் கலர், சூஸ் ஃபோர்க்ரவுண்ட், இதெல்லாம் ரெட் கலர்ல வரும். அது மூணாவது டாஸ்க். சரியா? டாக்குமெண்ட் டாட், இது எல்லாமே ஈஸி தான். டாக்குமெண்ட் டாட் எஃப்ஜி கலர், எஃப்ஜி கலர், எஃப்ஜினா ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஈக்குவல்ஸ் கலர் ஃபார்ம் டாட் c3 டாட் வேல்யூ. முடிஞ்சுதா? இப்ப ரெஃப்ரெஷ் கொடுப்போம். இவங்க எல்லாரும் ரெட்ல வந்துட்டா நமக்கு வேலை முடிஞ்சிடுது. அப்ளை கலர்ஸ். சரியா? இப்ப நம்ம பேக்ரவுண்டுக்கு எப்படி பண்றோம்? டாக்குமெண்ட் டாட் டிஜி கலர் ஈக்குவல்ஸ்னு சொல்லிட்டு அந்த C1 உடைய வேல்யூ எடுத்து செட் பண்றோம். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது எதுவுமே புதுசு கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்பருக்குலாம் இதுதான் யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தபடியா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஹெடர்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவதுக்கு அந்த கலர் மேனேஜ்மெண்ட் ஹெடிங்க்கு மட்டும் மாத்துறோம். மூணாவதா என்ன செய்யறோம்? டாக்குமெண்ட் டாட் எஃப்ஜி கலர் சொல்லிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலரை மாத்துறோம். ரைட்டா? இது நம்ம இது ஸ்கிரிப்ட் ஓகே தான், ஃபைனல். நம்ம வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிரிண்ட் இது எல்லாம் இருக்கும்போது நீங்க பிரிண்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு பிளாக்ல தான் வரும்.